மக்களே, கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். வெங்கட் பிரபு அவரோட சிக்னேச்சர் வந்து எல்லா இடத்துலயும் பூந்து விளையாடி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோவுக்கு பேர் வந்து காந்தின்னு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவர் ட்ரிங்க் பண்ற மாதிரி தான் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. அதே மாதிரி மங்காத்தால ஒரு சீன் இருக்கும், நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் தியேட்டர்ல கிளாப்ஸ் அல்ன சீன் அது. அஜித் சொல்றது, தலை சொல்ற டயலாக் அதை வந்து தளபதிக்கு வச்சிருக்காரு, இனிமே குடிக்க கூடாதுடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து காந்தி மாதிரி வேஷம் போட்டு தான் பாத்திருக்கேன், முதல்ல காந்தியை வேஷம் போட்டு பாக்குறேன் அப்படிங்கிறது. குடும்பத்தோட வெக்கேஷனுக்கு வந்து யாராச்சும் பேங்காக் போவாங்களாடா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வெங்கட் பிரபுவோட சில்லி டச்சஸ். ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா ஏதோ வந்து ஒரு ஹாஸ்டேஜோ ஒரு இன்டர்நேஷனல் ஆபரேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆள் தேடுறாங்க. அதுல ரிட்டையர் ஆகியிருக்கிற நம்ம விஜய் வந்து ரிட்டையர் ஆகியோ இல்ல சர்வீஸ்ல இருந்து வெளியில இருக்கிற விஜய் வந்து திரும்பி கூப்பிட்டுட்டு வராங்க. 68 சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்ஸ், அவர் தான் கோட் ஆஃப் தி ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு பிரசாந்த். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அந்த இன்ட்ரோடக்ஷன். மங்காத்தால பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் அது அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இது வந்து பல பல விஜயகாந்த் படங்கள்ல இருந்து வந்த இதுதான். அவர் ரிட்டையர் ஆகிருப்பாரு, அவரை கூப்பிட்டு வர்றது. பட் இருந்தாலும் விஜயோட அந்த காமிக்கல் சென்ஸ் வந்து ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ், 10-15 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் காட்டும் போது அந்த வந்து அவனுக்கு யாராவது பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குமான்னு கேட்கும்போது சில்லி உமன் அப்படிங்கும் போது பயங்கரம். அதெல்லாம் வந்து தளபதியோட காமிக்கல் சென்ஸுக்கு வந்து நல்லா தீனி போடுற மாதிரி தான் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூட நினைச்சேன் இன்டர்நேஷனல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படி இப்படின்ட்டு வலிமை மாதிரி போயிட போகுது அப்படின்ட்டு. பட் நிறைய வந்து காமிக்கல் சென்ஸ் இருக்கு, அதனால படம் வந்து விஜய்க்கு ரசிகர்களுக்கு தீனி போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மோகன் வந்து வில்லனா இருப்பாரா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. அவரு தான் அந்த டயலாக் சொல்றாரு, பார்க்கலாம் அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இறுதியா ஒரு பஞ்சு டயலாக் வச்சு முடிப்பாங்கன்னு வச்சா ஒரு பாட்டை வச்சு முடிச்சிருக்காங்க. பஞ்சு டயலாக் அதுக்கு முன்னாடி வந்தது என்னன்னா, வயசானா நாங்க வயசாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா அப்படின்ட்டு விஜய் சொல்லும் போது, வயசானாலும் லைன் இஸ் அ லைன் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம ஒய்ஜி மகேந்திரா. ஸோ தட் வாஸ் அ குட் பஞ்ச். அதுக்கப்புறம் வந்து மருதமலை மாமணி முருகையான்ட்டு நம்ம விஜய் வந்து கில்லி படத்துல வந்து உள்ளேந்து வருவாரு, இந்த தங்கச்சி வந்து போட்டு கொடுக்கும், அப்போ வந்து உள்ளேந்து வருவாரு, அந்த சீனையும் வச்சிருக்காரு. ஸோ நிறைய படங்கள்ல இருந்து எடுத்து கோத்து அழகாக வந்திருக்கும் படம் என்று எதிர்பார்க்கிறேன். பட் இருந்தாலும் cannot stop me, cannot stop me, can you stop me அப்படின்ட்டு விஜய் கத்துற ஒரு சீன் வந்து கொஞ்சம் சரியில்லை வெங்கட் பிரபு. அதை எப்படி நீங்க வந்து ட்ரெய்லருக்கு சூஸ் பண்ணி வச்சீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபிலிம்ல வந்து அது எப்படி எலிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி ட்ரெய்லர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு, நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு. மெயினா வந்து இந்த படம் வந்து பேலன்ஸ்ல தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு எனக்கே வந்து இப்போ வந்து பயங்கர புல்லரிக்குது. ஐ மீன் ரியலி வாண்ட் எக்ஸைட்டட் டு சி இட். செப்டம்பர் 5th போடுறாங்க. லெட்ஸ் சி. ஆனா ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கணும்ட்டு அண்ணவா அப்படின்னு தான் வேண்ட வேண்டியது இருக்கு. பிரேம்ஜியை காணோம் நம்ம ட்ரெய்லர்ல, அது முடிய ஒரு சந்தோஷம் தான். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் இஸ் குட். பட் இருந்தாலும் ஒரு ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே என்ன ஒரு பிஜிஎம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் வரல. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸ்கிரீன் பிளேல தான் எல்லாமே இருக்கு. வெங்கட் பிரபு மேல ஹோப் வைப்போம். தளபதி வந்து has done whatever he is asked to do அப்படின்னு தான் தோணுது. பிரசாந்த் அண்ட் பிரபுதேவா வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு சீன் தான் வராங்க, பட் இட்ஸ் ஓகே. லைலா அண்ட் அதர் ஹீரோயின் இஸ் ஆல்சோ ஓகே. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் கைஸ். Line is a line. Doesn't matter how old it is. Okay, go and enjoy the trailer. Let's hope for the best in the movie. Venkat Prabhu's hero, the GOAT.